காலை வணக்கம் மாணவர்களே. நம்மளுக்கு அலர்ஜின்னு ஒரு வியாதி வருது, உடம்புல அலர்ஜி வந்துடுச்சு, ஃபுட் அலர்ஜி வந்துடுச்சு. இதெல்லாம் என்ன, இதுக்கு என்ன காரணம்? இந்த அலர்ஜி எப்படி வருதுன்னா, நம்ம உடம்புல இது தேவையில்லாத அந்நிய பொருட்கள் உள்ளே ஊடுருவும் போது நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ்னு இருக்கிறது வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக போரிட்டு அந்த அந்நிய பொருட்கள் உடம்புல தீங்கு செய்யாத ஒன்று தடுத்துருது. அது ஆனால் அதே அந்நிய பொருட்கள் இரண்டாவது முறை வரும்போது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதை தாக்க முயற்சி பண்ணு. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து சிதைந்து போகுது. அந்த இரண்டாவது முறையாக ஏற்படுகிற விளைவின் காரணமாக சிதைந்து போகிறது தான் அலர்ஜி ஆகுது. அலர்ஜினா கொப்புளம் வந்துடும், மூக்கில் ஜலதோஷம் வந்துடும், மூக்கில் தண்ணியாக கொட்டும். இதுக்கு தான் அலர்ஜின்ற பேர். இதுதான் அலர்ஜி உருவாகுது. குறிப்பாக இந்த மழைக்காலங்கள்லேயும் வெயில் ஆரம்ப காலத்துலேயும் சில செடிகளும் சில நறுமண பொருட்கள் மகரந்தங்கள் இதெல்லாம் வந்து மனிதனுக்கு அலர்ஜி உண்டாக்குது. அது வந்து அது பேர் ஹே ஃபேவர்னு சொல்கிறாங்க. அந்த ஹே ஃபேவர் வந்து கோல்டு நிறைய, மூக்கு சளி, மூக்கில் விழுவுறது, கண்ணில் தண்ணி ஊற்றுறது, இது இருமல் வர்றது, தும்மல் வர்றது, இதெல்லாம் அலர்ஜிஸு சிம்டம்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? காலை வணக்கம்.